நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் லியோ ஜான் பால் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற மார்கன் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில் குப்பைத்தொட்டியில் கருகிய நிலையில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. இந்த நியூஸை பார்க்குற மும்பையில் இருக்கிற முன்னாள் போலீஸ் அதிகாரியான ஹீரோ விஜய் ஆண்டனி உடனே பதறி அடிச்சுட்டு சென்னை கிளம்பி வர்றாரு. ஏன்னா அவரோட பொண்ணு மர்மமான முறையில் இறந்ததும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான். ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட வேலையை ரிசைன் பண்ண விஜய் ஆண்டனி இப்போ அன்அஃபிஷியலா சென்னையில இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. மும்பையிலையும் சென்னையிலையும் நடந்த இந்த 2 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கும் அப்படிங்கிறதால இது ஒரு சீரியல் கில்லர் கேஸா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் விசாரிக்கும் போது எல்லா தடயங்களும் தமிழறிவு அப்படிங்கிற ஒரு பையனை நோக்கி தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகுது. அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடி கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறமா வேற ஏதாவது கொலைகள் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த மார்கன் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது ஒரு எங்கேஜிங்கான த்ரில்லர் திரைப்படம். படம் ஓடுற 2.25 மணி நேரமும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை. தேவையில்லாத விஷயங்களை வச்சு எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணவும் இல்லை. படத்தோட முதல் சீன்லேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க. தமிழறிவு அப்படிங்கிற அந்த கேரக்டர் கிட்ட வர்ற வரைக்குமான முதல் 40 நிமிடங்கள் ரொம்பவே கிரிப்பிங்காக இருந்தது. அதுக்கடுத்து அந்த கேரக்டரை விசாரிக்கிற விதம், அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயங்கள், தொடர்ச்சியாக மேற்கொண்டு நடக்கிற இன்வெஸ்டிகேஷன், இன்டர்வல் வரைக்குமான எல்லா காட்சிகளுமே சுவாரஸ்யமாக இருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜில் விசாரிக்க ஆரம்பித்து ஒரு பழைய காரில் வரைஞ்சிருக்கிற ஒரு விஷயம், அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்னு இதை வச்சே ஒரு ஆளை தூக்குறது, அந்த கேரக்டர் தன்னோட கண்டிஷனை பற்றி சொல்கிறது, அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பற்றின விஷயங்கள்னு இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் அங்கங்கே ஒரு சில காட்சிகளில் நம்மளோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறாங்க. நடிகர் விஜய் ஆண்டனி எப்பவும் போல எல்லா சீன்ஸ்லையுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸே வெளிப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த படத்தில் அது ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப சீரியஸான படம், ரொம்ப சீரியஸான கேரக்டர் அப்படிங்கிறதால பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்கிற நடிகர் விஜய் ஆண்டனியோட நெஃப்யூ அஜய் திஷான் ஒரு டெபியூட்டண்ட்டாக ஓகேவான கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஆரம்பத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சார். அண்ட் அந்த பிரேக்கப் சீனில் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசும்போது அந்த டயலாக் மாடுலேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மகாநதி சங்கர், பிரிகிடா சகா, வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வரக்கூடிய பொண்ணுன்னு இப்படி மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வரக்கூடிய எல்லா நடிகர்களுமே அவங்க கேரக்டரில் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சமுத்திரகனி தான் இந்த படத்தில் எதுக்கு வர்றாருன்னே தெரில. 2 சீனில் காணாமல் போயிடுறாரு. அவரோடது ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கூட சொல்ல முடியல. ஒரு கிரைம் த்ரில்லரான இந்த படத்தோட சிறப்பான எக்ஸிகியூஷனுக்கு யுவாவோட ஒளிப்பதிவு பெரிய அளவில் தோல் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த படத்தோட சிஜி ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த கிணத்துல வரக்கூடிய 1 வயசு பையனை வச்சு வரக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் ககனமார்க்கம் சம்மந்தப்பட்ட சில காட்சிகள் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்தோட மினிமலான பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சில மைல்டு ஸ்பாய்லர்ஸ் ஆகட் அதை மனசில் வச்சு இந்த வீடியோ மேற்கொண்டு பாருங்கள். இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இந்த படம் ஆரம்பத்தில் ஒரு சீரியல் கில்லர் படம் மாதிரி ஆரம்பித்து போக போக ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் சட்டுன்னு நிறைய விஷயங்களை ஸ்டஃப் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. இந்த படம் வேற ஜானருக்கு ஜம்ப் ஆகுது, கதை எங்கெங்கேயோ போகுது. அந்த பையனோட பவர் பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஆமையை வச்சு ஏதோ ஒன்று காட்டுறாங்க, தண்ணிக்குள்ளே சுழல் மாதிரி நிறைய சீனில் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா சித்தர்களோட ககன மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கலையை பற்றிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பர்ஃபிஷியலாக இருந்தது. ஒரு ஃபேண்டசி படம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுவுமே போர் அடிக்கா டீம் கூட நம்பும்படி இல்லை. கடைசி 1/2 மணி நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மொத்தமாக வேற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. இது எதுவுமே எங்கேயுமே போர் அடிக்கலை, ஆனால் எங்கேயுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இவங்க இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரே கதைக்குள்ளே கொண்டு வராமல் 2-3 விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இது இன்னுமே பெட்டரான ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்க நிறைய விஷயங்கள் அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக இருந்தது. அந்த ஊசி போடப்பட்டவங்க எல்லாருமே உடனே இறந்து போயிடுறாங்க, உடம்பு முழுக்க கருப்பாயிடுது. ஆனால் ஹீரோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் பேரலைஸ் கூட ஆகலை, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. கருப்பு கலரில் பெயிண்ட் மட்டும் அடித்த மாதிரி தான் இருக்குது. இதுவாகட்டும், அந்த ஒரு டியூட்டியில் இல்லாத ஒரு ரிசைன் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அன்அஃபிஷியலாக கேஸ் விசாரிக்கிறாரு. அவர் கன் எடுத்து சுற்றுறதாகட்டும், கடைசியில் ஒரு ஆளை சுட்டு கொள்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். மிக முக்கியமான விஷயம், அந்த போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட பவரை பற்றி நமக்கு சொல்கிறாங்க, அவரோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பற்றி சொல்கிறாங்க, அவருக்கு பயங்கரமான ஒரு ஞாபக சக்தி இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. அந்த பவரை வச்சு அவர் நடந்த விஷயங்களை, சம்பவ இடத்துல இருந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. ஆனால் ஏதோ டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி சம்பவம் நடந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப போய் ட்ராவல் பண்ணி அங்கே நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப அவர் பார்க்காத விஷயங்கள்லாம் பார்த்து சொல்கிறார் இல்லையா, அதுதான் பயங்கர போங்கா இருந்தது. அந்த இடத்துல இருந்தே இந்த படம் நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு படம் ஆயிடுச்சு. அண்ட் சில விஷயங்களை பார்க்கும்போது 10-15 வருஷங்களுக்கு முன்னால் வந்த அந்த டைம்ல இருந்த ஃபார்முலா வச்சு பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இந்த படம் இருந்தது. உதாரணத்துக்கு பார்க்குற எல்லா கேரக்டர்ஸையும் சந்தேகப்பட வைக்கிறது. அந்த மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடிய கோச் கேரக்டர்,
எப்படியா உனக்கு மட்டும் இந்த மாதிரி பொண்ணுங்களா கிடைக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த டைரக்டர். இந்த மாதிரி சில விஷயங்கள். அதுவும் அந்த கோச்லாம் வந்து எதுக்காக அந்த மொபைல் எடுத்து போறாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அடுத்த மைனஸ் விஜய் ஆண்டனியோட நெஃப்யூ கேரக்டருக்கு கொஞ்சம் தேவைக்கு அதிகமாவே இந்த கதையில அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த மொபைல் காணாம போற சீன்ஸ், தங்கச்சி காணாம போற சீன்ஸ், கடைசியில வரக்கூடிய ஒரு சின்ன ஃபைட் சீன்னு இந்த மாதிரி சில காட்சிகளை சொல்லலாம். அண்ட் அவருடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது இல்லையா? அந்த காதல் காட்சிகள் சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த படத்தோட கோர் ஸ்டோரிக்கு பெருசா எந்த வகையிலயும் வேல்யூ ஆட் பண்ணல. இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸும் முழுக்க முழுக்க அந்த பையனை மட்டுமே தான் நம்பி இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த கதையில அந்த பையனுக்கு அப்படி ஒரு பவர் இருந்திருக்காட்டி, கடைசி வரைக்கும் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா விஷயங்களையுமே அந்த பையன் தான் கண்டுபிடிச்சு சொல்றான். விச் மீன்ஸ் விஜய் ஆண்டனி கேரக்டருக்கு இந்த படத்துல பெருசா எந்த ஒரு முக்கியத்துவமே இல்லை. அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரோட பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த எமோஷனல் ஆங்கிள் மட்டும்தான் இருக்கு. இந்த படத்துல ரேசிசம் பத்தி பேசியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா தாராவியில் இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ்ல இருக்கவங்கள தான் வந்து கஞ்சா கேஸ்ல லிங்க் பண்றாங்க. எல்லா தப்பும் பண்றவன் ஹவுசிங் போர்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி இவங்களே வந்து ரேசிசத்தை விட மோசமான ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் தான் பண்றாங்க. நிறைய காட்சிகளில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸே இல்லை. முதல்ல இந்த மார்கன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர். செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம், பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த மார்கன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.